இந்த ஜும்மாவுடைய நாளிலே தவிர்க்க வேண்டிய 3 பண்புகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய காலத்திலே தங்களுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்த சத்திய சஹாபாக்கள் பல நபர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலத்திலே இவரெல்லாம் சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள், இவர்களெல்லாம் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று நபிகளார் அந்த மக்களுக்கு முன்கூட்டியே பல நற்செய்திகளை சொல்லிவிட்டு சென்றார்கள். உதாரணத்திற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருப்பார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருப்பார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி ஏராளமான சஹாபாக்களை நபிகளார் இவர்களெல்லாம் நாளை சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று நபிகளார் சொல்லிவிட்டு சென்று இருக்கிறார்கள். அதிலும் இன்னும் கூடுதலாக ஒரு சில பண்புகளை சொல்லிவிட்டு இந்த பண்புகள் எவரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு தங்களை உரித்தானவர்களாக மாற்றிக்கொள்ள முடியும் என்றும் ஒரு சில பண்புகளை சொல்லி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் மற்றொரு புறத்திலே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு 3 பண்புகளை சொல்லிவிட்டு இந்த 3 பண்புகளும் எவரிடத்தில் இல்லாமல் இருக்கிறதோ, இந்த பண்புகளை விட்டு எவர் பாதுகாத்து கொண்டாரோ அவர் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு சொந்தக்காரராக மாறிவிடுவார் என்று நபிகளார் ஒரு 3 பண்புகளை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது என்ன 3 பண்பு என்று பார்த்தால், அஹமது, திர்மிதி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் ஃபாரக ருஜில் ஜசத வஹுவ பரி மின் சலாசில் தகல ஜன்னத கிபிரி வ ஐந்தின் வல் குலுல். நபிகளார் அந்த 3 விஷயங்களையும் பட்டியலிட்டு சொல்கிறார்கள். எவரிடத்தில் ஆணவமும் மோசடியும் கடன் ஆகிய 3ம் நீங்கிய நிலையில் ஒருவருடைய உயிர் பிரிந்தால் அவர் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருப்பார். அந்த 3 விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எவரிடத்தில் தற்பெருமை இல்லாமல் இருக்கிறதோ, எவர் மோசடி செய்யாமல் இருக்கிறாரோ, எவர் கடன் வாங்காமல் மரணிக்கிறாரோ, இந்த 3 பண்புகளும் எவருடைய மரண நேரத்தில் இல்லாமல் இருப்பாரோ அவர் நாளை சொர்க்கத்திலே இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எதற்காக எத்தனையோ பண்புகள் இருந்தும் ரசூலுல்லாஹ் எதற்காக இந்த 3 பண்புகளை மட்டும் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த 3 பண்புகளுமே இந்த வாழக்கூடிய காலத்திலும் பல கேடுகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நாளை மறுமையிலே இறைவனிடத்திலும் நரகத்தை பெற்றுத்தரக்கூடியதாக மாறிவிடும். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 3 பண்புகளையும் நீங்கள் உங்களிடத்திலிருந்து விட்டு கொடுங்க, மரணிக்கிறதுக்குள்ள இந்த 3 பண்பையும் விட்டுருங்க. ஒரு கடனை வாங்கியிருக்கீங்களா, இறப்பதற்குள்ளாக கடன் வாங்குவது மார்க்கத்தில் ஹலாலாக அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் மரணிப்பதற்கு முன்பு உங்களுடைய கடனை நீங்கள் அடைத்து விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எதற்காக இந்த 3 பண்புகள் என்று பார்த்தால், முதலிலே தற்பெருமையை பற்றி நாம் பார்ப்போம். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இந்த உலகத்தில் வாழக்கூடிய யாருமே பெருமை அடிப்பதற்கு தகாதவர்கள். இந்த உலகத்தில் நமக்கு அழகு வழங்கப்பட்டிருக்கலாம், கல்வி வழங்கப்பட்டிருக்கலாம், பொருளாதாரம் வழங்கப்பட்டிருக்கலாம், உடல் ஆரோக்கியம் வழங்கப்பட்டிருக்கலாம். இவை அனைத்துமே நம்மால் நமக்கு கிடைக்கப்பட்டதா? இப்போ நான் அழகா இருக்கிறேன் அப்படின்னா இந்த அழகை நாமே கேட்டு இறைவனிடத்தில் வாங்கி கொண்டோமா? இப்போ நான் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறேன், அதன் மூலமாக 4 பேருக்கு உதவி செய்கிறேன், 4 நபர்கள் என்னை பாராட்டுகிறார்கள் என்றால் அந்த உடல் ஆரோக்கியத்தை நாம தேர்வு செய்து கொண்டோமா, இல்லை அல்லாஹ் நமக்கு கொடுத்தானா? இன்றைக்கு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்களை பார்க்கிறோம். நான் எவ்வளோ பொருளாதாரத்தை சேர்க்கிறேன் பார்த்தியா, வேலைக்கு போய் என்னுடைய உடல் உழைப்பால் எவ்வளோ பொருளாதாரத்தை செய்கிறேன் பார்த்தியா, மூட்டை எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்குறேன் தெரியுமா, அது என்னுடைய உடல் உழைப்பால் ஆனது, எனக்கு நல்ல உடல் திடகாத்திரமாக இருக்குது, அதனால தான் இந்த பொருளாதாரத்தை நான் சம்பாதிச்சேன், இது எனக்கு அல்லாஹ் கொடுத்ததில்லை என்று நேரடியாக சொல்லாவிட்டாலும் மறைமுகமாக அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன, இது என்னுடைய உழைப்பால் ஆனது என்றால் அல்லாஹ்வை நம்ம மட்டன் தட்டன் தானே அர்த்தம். இதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, நீங்கள் தற்பெருமையோடு இருக்காதீங்க, எல்லாம் என்னால் தான் முடிஞ்சது, நான் மட்டும்தான் இதுக்கு சொந்தக்காரன் என்று யாரும் பெருமை அடிக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. உதாரணத்திற்கு பார்ப்போம், நம்ம ஊரில் கடைகள் எவ்வளவோ இருக்கும், மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கடைகளில் கூட நம்மை விட பெரிய பெரிய கடைகள் வைத்திருப்பவர்களுக்கு கூட வியாபாரம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. பெரிய கடை திறந்து வச்சிருப்பாரு, ஏசிலாம் போட்டிருப்பாரு, பல மக்களை வேலைக்கு சேர்த்திருப்பாரு, அவருடைய கடைக்கு ஆகக்கூடிய வியாபாரத்தை விட ஏதோ ஒரு சந்தில் ஒரு பொட்டி கடை மாதிரி இருக்கும், அந்த கடையில் வியாபாரம் கூட்டம் அலமோதும். என்ன காரணம்? இது அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்கு. ஆனால் இந்த பொட்டி கடையில் இருக்கக்கூடிய மனுஷன் என்ன நினைப்பான், நான் கஸ்டமர் கிட்ட பேசக்கூடிய விதம் அப்படி,
மக்களை நான் அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கேன். நம்ம கடைக்கு வராங்கன்னா அது என்னுடைய உழைப்பால் இந்த கஸ்டமர்லாம் என் கடைக்கு வராங்க, என்னுடைய உழைப்பால் தான் இது அனைத்துமே ஆனது. ஊரில் பெரிய பெரிய கடை இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வராங்கன்னா அது என்னுடைய உழைப்பால் ஆனது என்று பெருமை அடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இப்போ இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், அவ்வளோ பெரிய கடையை விட்டுவிட்டும் மக்கள் நம்முடைய கடையை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய பொருளை விரும்பி வாங்க வருகிறார்கள் என்று சொன்னால், அதற்கான காரணம் அல்லாஹ் நமக்கு நாடி இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் கொடுத்திருக்கான், நீ இங்க போய் வாங்கு, உனக்கு நான் செல்வத்தை கொடுக்கிறேன் என்றெல்லாம் இறைவன் தான் நமக்கு அனைத்தையுமே தருகிறான். ஆனால் இது அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், இது என்னால் ஆனது, என்னுடைய உழைப்பால் ஆனது என்று பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த தற்பெருமையிலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கோங்க. இன்னும் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, எவருடைய உள்ளத்துல கடுகளவு, கடுகு என்பது ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு சிறிய ஒரு இதுதான், அதை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றாங்க, எவருடைய உள்ளத்திலே ஒரு கடுகளவு இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவர் நாளை மறுமையிலே நரகத்திற்குள் நுழைய மாட்டார். கடுகளவு ஈமான் இருந்தா கூட போதும், இறை அச்சம் இருந்தா கூட போதும், அவர் நாளை மறுமையில நரகத்திற்குள் நுழைய மாட்டார் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக நபிகளார் சொல்கிறார்கள், எவருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார். பெருமை உங்களிடத்தில் இருந்து விடவே கூடாது, அது கடுகளவு இருந்தாலும் அது உங்களுடைய மறுமை வாழ்க்கையை பாதித்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே நம்மிடத்தில் இப்படி பெருமை அடிக்கக்கூடிய பழக்கம் எல்லாரிடத்திலுமே இருக்கும். இயல்பில் அதை ஷைத்தான் கொண்டு வந்துடுவான். உதாரணத்துக்கு நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், நபி ஆதம் அலைஹி வஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு வானவர்களை நோக்கி சொல்கிறான், நீங்கள் ஆதமுக்கு சிரம் பணியுங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லா வானவர்களும் பணிகிறார்கள், ஷைத்தான் பணிய மறுக்கிறான். என்ன காரணம்? இன்னைக்கு ஷைத்தான் ஒவ்வொரு முஸ்லீம்களும் சொல்றாங்க, விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இழிந்தவளினும் இழிந்தவனாக ஷைத்தான் இன்றைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறான். என்ன காரணம்? ஷைத்தான் அன்றைக்கு இறைவனிடத்தில் அடித்த பெருமை. நான் மண்ணை, அவரு மண்ணு, நான் நெருப்புல, நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன், அவர் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார், நான் எப்படி அவருக்கு சிரம் பணிய முடியும், அவரை விட நான் உயர்ந்தவன் அல்லவா என்று படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் பெருமை அடித்தான். பெருமை அடித்தனுடைய விளைவு ஷைத்தான் அன்றைக்கு இறைவனிடத்திலிருந்து விரட்டப்பட்டிருக்கிறான். விரட்டப்படக்கூடிய அந்த நேரத்திலே ஷைத்தான் இறைவனிடத்தில் சொன்ன வாக்குறுதி என்ன தெரியுமா? இறைவா, எனக்கு நீ அவகாசம் கொடு, இந்த உலகம் அழிக்கப்படும் வரை, கியாமத் நாளில் மனிதர்களை நீ ஒன்று திரட்டும் வரை எனக்கு அவகாசம் கொடு, அவர்களுடைய வாழ்க்கையை நான் சீராக்கி அவர்களை குழப்பி காட்டுகிறேன், அவர்கள் செல்லக்கூடிய பாதைகளை எல்லாம் நான் போய் அமர்ந்து கொள்வேன், அவர்கள் எந்த நன்மையை செய்வதற்கு முற்பட்டாலும் நான் அதை விட்டு அவர்களை தவிர்த்து விடுவேன். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாளை நீ மறுமையிலே காணுவாய், எழுப்பக்கூடிய நேரத்திலே மனிதர்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள்? அதிகமான நபர்களை நீ நன்றி செலுத்தக்கூடியவராக காண மாட்டாய். நீ படைச்சிருக்க, நீ தான் மனுஷங்களை படைச்ச, இருந்தாலும் நீ பொருளாதாரத்தை கொடுத்திருந்தாலும், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தாலும், எல்லாவற்றையும் நீ மனிதர்களுக்கு கொடுத்திருந்தாலும் அவர்கள் உனக்கு நன்றி செலுத்தாதவர்களாக நாளைக்கு எழுப்பப்படுவார்கள். அதுக்கு எனக்கு நீ அவகாசம் கொடு, நான் போய் அவங்கள வழி எடுத்துட்டு வரேன் என்று ஷைத்தான் இறைவனிடத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறான். ஷைத்தான் எந்த காரணத்திற்காக இறைவனிடத்தில் விரட்டப்பட்டானோ அதே பெருமையை இன்றைக்கு ஷைத்தான் நம்முடைய உள்ளங்களில், எல்லா நபர்களுடைய உள்ளங்களிலும் ஏதோ ஒரு நேரத்தில் பெருமை அளிக்கக்கூடியவர்களாக தான் மனிதர்கள் இருப்போம். ஆனால் இந்த பண்பை நாம் நம்மிடத்திலிருந்து விலக்கி கொள்ள வேண்டும். எப்படி இது நல்ல உணவு, இது கெட்ட உணவு, இந்த உணவை உண்டா உடல் ஏற்றுக்கொள்ளாது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ, அதே போல இந்த பண்பு நம்மிடத்தில் இருந்தால் இது நம்மை அழித்துவிடும், இதை நாம் விலக்கி கொள்ள வேண்டும் என்ற புரிதல், பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மோசடி என்ற பண்பு உங்களிடத்தில் இருந்து விடக்கூடாது. அடுத்தவங்களோட பொருளை மோசடி செய்து ஏமாற்றி உண்ணுவது, இந்த மாதிரி அடுத்தவங்க பொருளை ஏமாற்றி வாங்குறது, இந்த மாதிரியான மோசடி பழக்கம் நம்மிடத்தில் இருந்து விடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நயவஞ்சகர்களை ஒப்பிட்டு ரசூலுல்லாஹ் இந்த மோசடி என்ற பண்பை மக்களுக்கு விளக்குறாங்க. நயவஞ்சகர்கள் இவங்க யாரு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய காலத்தில் ரசூலுல்லாஹ் கூடயே இருப்பாங்க. எப்படிப்பட்டவங்கன்னா, நாங்களும் முஸ்லீம்கள் தான் என்று சொல்லி ரசூலுல்லாவோடு தொழுகையில் ஈடுபடுவாங்க, ரசூலுல்லாவோடு நோன்பு நோற்பார்கள், இப்படி எல்லா பழக்க வழக்கங்களையும் செய்வார்கள். எந்த நிலையில் என்று சொன்னால், நாங்களும் முஸ்லீம்கள் தான், நாங்களும் நபிகளாரை தான் பின்பற்றுகிறோம், அல்லாஹ்வை தான் வணங்குகிறோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கூடயே அந்த நயவஞ்சகர்களும் இருப்பாங்க. எப்படின்னா, ரசூலுல்லாஹ் கூடயே எல்லா நேரமும் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் விலகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய எதிரிகளோடு அவர்கள் சேர்ந்து கொண்டால் அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா,
அங்க இருக்கும்போது ரசூலுல்லாவோட ஆட்கள் தான் நாங்க முஸ்லீம்கள் தான் அப்படின்னு பேசுவாங்க. எதிரிகளை பார்த்துட்டா நாங்க உங்க ஆட்கள் தான், ரசூலுல்லாவோட சும்மா போய் இருந்துகிட்டு இருக்கோம், உங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவரை நாங்க போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் பேசுவாங்க நயவஞ்சகர்கள் என்பவர்கள். அவர்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, நயவஞ்சகர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஆயத்துல் முனாஃபிகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சலாசுன் இதா ஹதஸ கஸப வ இஸா வஅத அக்லஃப வ இஸா துமின கான. அவர்கள் பேசினால் பொய்யையே பேசுவார்கள். அவன் எதை பேசினாலும் என்ன பேசுவான்? பொய்யா தான் பேசுவான். வாக்கு கொடுத்தால் அதற்கு மாற்றம் செய்வான். ஏதாச்சும் ஒன்று நான் செய்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுப்பான், ஆனால் சொல்லக்கூடிய வாக்கை அவன் மீறக்கூடியவனாக இருப்பான். அவனிடத்தில் நீங்கள் நம்பி ஒரு செய்தியை ஒப்படைத்தால் அதற்கு நம்பிக்கை மோசடி செய்வான். பேசினா பொய்யே தான் பேசுவான். வாக்குன்னு ஒன்று கொடுப்பான், ஆனால் அதை அவன் கடைபிடிக்க மாட்டான், அந்த வாக்கை மீறுவான். நீங்கள் ஏதாச்சும் ஒரு அமானிதமாக ஒரு ரகசியமான ஒரு செய்தியை சொன்னால் கூட அதை வாங்கி கொண்டு அவன் என்ன செய்வானா? நம்பிக்கை மோசடி செய்வான். அல்லாஹ் மேல சத்தியமா சொல்ல மாட்டேன்னு சொல்லுவான். நீங்க சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள ஊர் ஃபுல்லா அதை சொல்லிட்டு வந்து நிற்பான். இப்போ இந்த மாதிரியான மோசடியான வேலைகளை எல்லாம் நயவஞ்சகர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டு சொல்றாங்க, இவங்க நயவஞ்சகர்களை போன்றவர்கள். மோசடி செய்யக்கூடியவங்களாம் நயவஞ்சகர்களை போலவங்க. இப்போ வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இதில் பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா மோசடி என்பது குடும்பத்தில் அந்த அளவுக்கு நம்ம இடத்துல இருக்காது, ஆனால் வியாபாரத்தில் தொழில்துறை செய்யக்கூடியவர்களிடத்துல இந்த மோசடி இருக்கும். ஒரு ஓடாத பொருளை இருக்கும், இதை எப்படியாச்சும் ஓட்டிடணுமே என்பதற்காக ஏதாச்சும் ஒரு பொய்களை பேசிவிட்டு இந்த பொருளை வித்துருவோம், அதில் ஒரு சின்ன அற்பமான லாபம் தான் கிடைக்கும். ஆனால் அதற்காக நாம் மோசடி செய்து சொல்லக்கூடிய பொய் கூட இறைவனிடத்தில் எப்படி பார்க்கப்படும் என்று சொன்னால் மறுமை நாளிலே அந்த மனிதருடைய நன்மைகள் எதுவுமே ஏற்கப்படாது. ஒரு மோசடி செய்யக்கூடியவன், ஒரு நயவஞ்சகனாக இருக்கக்கூடியவனுடைய பண்புகள் எப்படி இருக்கும்? நாளை மறுமையிலே அவன் எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே அவனுடைய நன்மைகள் எதுவுமே ஏற்கப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே நம்மிடத்தில் இந்த மோசடி என்ற குணம் நம்மிடத்தில் இருந்தாலும், பொய் பேசுவதற்கு அந்த குணம் நம்மை தூண்டினாலும் அதை விட்டு விலகி கொண்டு உண்மையை மட்டுமே எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, உண்மையை சொல்லி பொருட்களை விற்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே இந்த குணத்திலிருந்தும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய மூன்றாவது குணமாக சொல்கிறார்கள், கடன் விஷயத்திலிருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். இந்த கடனை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அதிகமானவங்க எப்பொழுது கடன் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய வாழ்க்கையோ அல்லது தனக்கு கீழே உள்ளவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலோ கடன் வாங்க மாட்டாங்க. தனக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆடம்பரமாக வாழ்றாரு, அவர் வசதியா இருக்கிறாரு, அவர் பெரிய லெவல்ல வாழ்றாரு, அவரை மாதிரி நம்மளால் வாழ முடியலையே என்று ஒரு மனிதன் நினைக்கக்கூடிய நேரத்தில் கடன் வாங்கிடுவான். இந்த கடனை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது எதற்காக இந்த கடனை இந்த பண்புல சேர்க்கிறாங்கன்னா, ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்திற்காக இன்னொரு நபரிடத்திலிருந்து கடன் வாங்கியிருப்பார். கடன் வாங்கினவர் என்ன பண்ணுவார்? கடனை வாங்கி செலவு செய்துட்டு ஒரு மாசத்துல அடைச்சிடுறேன், ஒரு 2 மாசத்துல அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடனை வாங்குவார். ஆனால் 2 மாதம் போவோம், 3 மாதம் போவோம், அது 2 வருஷமாக கூட மாறும். இருந்தாலும் அவர் வாங்கிய கடனை அடைக்காமலே மரணிச்சிருவார். இப்படி மரணித்து விட்டால் அவருடைய மறுமை வாழ்க்கையே கேலிக்குரியதாக போய்விடும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, கடனாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹ் பொதுவாகவே எல்லா நபர்களுக்குமே தொழுகை நடத்துவாங்க. இணை வைப்பாளர்கள் முஸ்லீம்களாக இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்த மாட்டாங்க. மற்றபடி எல்லா முஸ்லீம்களுக்குமே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். ஆனால் இந்த கடன் விஷயத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்பட்ட உடனே சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த ஜனாசாவுக்கு நீங்கள் தொழுகை நடத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த ஜனாசாக்கா, சரி இவர் ஏதேனும் கடன் வாங்கியிருக்காரா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இவர் எந்த கடனையும் வாங்கலை, கடன்லாம் எதுவும் வாங்கலை, இருக்கிறத வச்சு தான் வாழ்ந்துட்டு போனார், கடன்லாம் எதுவும் வாங்கலை, இவரின் மீது எந்த கடனும் இல்லை என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, சரி இவர் ஏதேனும் சொத்துக்களை ஏதாச்சும் விட்டுட்டு போயிருக்காரா, ஏதாச்சும் சொத்துக்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இவர் சொத்துக்கள்லாம் எதுவுமே இல்லை, கடனும் வாங்கலை, இவர் பேரில் எந்த சொத்தும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே ரசூலுல்லாஹ் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துகிறாங்க. இது ஒன்று. இன்னொரு புறத்திலே இன்னொரு வாட்டி ரசூலுல்லாஹ் கிட்ட அதே மாதிரி இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுது. கொண்டு வரப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் அதே மாதிரி கேள்வி கேட்குறாங்க, இந்த ஜனாசாவை ஏதாச்சும் கடன் வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே கடன்லாம் எதுவும் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அடுத்த கேள்வி கேட்குறாங்க, இவர் மேலே ஏதாச்சும் சொத்துகள் இருக்கா, சொத்து பத்திரம் ஏதாச்சும் விட்டுட்டு போயிருக்காரா அப்படின்னு கேட்கும் பொழுது
சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆம் யா ரசூலுல்லாஹ், இவர் ஒரு 3 தங்க காசுகளை சொத்தா விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சொல்லப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் அவருக்கும் தொழுகையை நடத்தி முடிக்கிறாங்க. பிறகு மூன்றாவதாக இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அந்த ஜனாசாவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இந்த ஜனாசா ஏதேனும் கடன் வாங்கி இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆம் யா ரசூலுல்லாஹ், இவர் கடன் வாங்கி இருக்கிறார். சொன்ன உடனே ரசூல் அடுத்து கேட்கிறாங்க, சரி அந்த கடனை அடைப்பதற்காக இவர் ஏதாச்சும் பொருளாதாரத்தை சொத்துக்களை விட்டுட்டு போயிருக்காரா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், இவர் எந்த சொத்தையுமே விடல, கடனை வாங்கினாரு, அந்த வாங்கிய கடனை கூட அடைக்காமலே இவர் மரணித்து விட்டார் என்று ரசூலுல்லாவுக்கு அந்த செய்தி சொல்லப்படுது. சொன்னப்பட்ட உடனே நபிகளார் சொல்கிறார்கள், அப்படி என்றால் இந்த ஜனாசாவுக்கு உங்களுடைய தோழர்களுக்கு நீங்களே தொழுகை நடத்தி கொள்ளுங்கள், இந்த ஜனாசாவுக்கு நான் தொழுகை நடத்த மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு கடன் வாங்கியவர்களுக்கு ஜனாசா தொழுகையை கூட நபிகளார் நடத்துவதற்கு தயங்கினார்கள் என்று பாருங்கள். ஏன்? கடன் வாங்கிய நபர் நாளை மறுமை நாளிலே இறைவனிடத்தில் முறையிடுவார். கடன் கொடுத்தவர் அவரை மன்னிக்கும் வரை அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். எந்த அளவுக்குன்னா ஒரு உயிர் தியாகியா இருக்காரு, மார்க்கத்திற்காக போர்க்களத்திலே கொல்லப்பட்ட ஷஹீதாக இருந்தாலும், ஷஹீதுக்கு என்று மார்க்கத்தில் ஏராளமான அந்தஸ்து சொல்லப்படுகிறது. அவருக்கு கபர் விசாரணையே கிடையாது, அவர் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே பறந்து திரியுவார் என்றெல்லாம், அவர் ஒரு சொர்க்கவாசியாக இருப்பார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் அப்பேற்பட்ட நபராக இருந்தால் கூட அவர் கடனை வாங்கி கொல்லப்பட்டிருந்தால், உயிர் தியாகம் செய்திருந்தால் அவர் நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு போக முடியாது. எப்பொழுது என்றால் அவருடைய கடனை கொடுத்தவர் அவரை மன்னிக்கும் வரை என்று சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் கடனுக்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தில் முன்னுரிமை கொடுக்கப்படுது பாருங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இவர் கடனை வாங்கியிருக்காரு, ஆனால் இவர் அடைப்பதற்கு பொருளாதாரம் எடுத்து எதையும் விட்டுட்டு போலையா, அப்படின்னா இவருக்கு நான் தொழுகை நடத்தவில்லை, நீங்களே தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவர் என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஜனாசா வாங்கிய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், இவருடைய கடனை நான் அடைக்கிறேன் அப்படின்னு ஒரு நபித்தோழர் வாக்குறுதி கொடுத்ததற்கு பின்புதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துறத பார்க்குறோம். அப்படி என்று சொன்னால் இந்த இதிலிருந்து நம்ம அதிகமாக தள்ளி நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். வாழக்கூடிய காலத்தில் ஏதேனும் கடனை வாங்கினாலும் அதை உடனே திருப்பி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இல்லை கடனை அடைப்பதற்கு முன்பு நான் மரணித்து விடுவோம் என்ற ஒரு அச்சம் இருந்தால், எனக்கு பதிலாக இவர் என்னுடைய கடனை அடைப்பார், என்னுடைய மகனோ என்னுடைய மகளோ யாரோ ஒருத்தவங்க இவங்க என்னுடைய கடனை அடைப்பாங்க என்று ஒரு பொறுப்புதாரியையாவது நியமித்து விட்டு தான் நாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமை நாளிலே அவர் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார், இறைவா, இந்த நபர் இன்னார் என்னிடத்தில் கடன் வாங்கினான், அந்த கடனை அடைக்காமலே சென்று விட்டான் என்று சொல்லப்படும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த கடன் வாங்கிய நபருடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து கடன் கொடுத்தவருக்கு வழங்கி விடுவானாம். இப்போ இப்படி இந்த உலகத்தில் அற்பமான ஒரு சுகத்திற்காக வாங்கக்கூடிய கடன்கள் நாளை மறுமை நாளிலே நம்முடைய நன்மைகள் எல்லாம் அழித்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு இந்த கடனில் இருந்தும் நாம் நம்மளை பேணி காத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்கள் இடத்துல திவாலாகி போனவன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்குறாங்க. கேள்வியில் கேட்கும்பொழுது சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆம் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு தெரியுமே, இந்த உலகத்தில் யார் காசு பணம் தங்கம் வெள்ளி எதுவுமே சேர்த்து வைக்காமல் போகிறானோ, யார் இடத்துல காசே இல்லையோ அவன் தான் திவாலாகி போனவன், நஷ்டமாகி போனவன் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. சொன்னோடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படிலாம் இல்லை, திவாலாகி போனவன் என்றால் யார் தெரியுமா, நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதர் வருவான், எப்படிப்பட்ட நிலைமையில் வருவான் என்று சொன்னால், அவன் தொழுகையை சரியான முறையிலே தொழுதிருப்பான், நோன்பு சரியான முறையில் நோற்றிருப்பான், தன்னுடைய பொருளாதாரத்தில் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு சதக்கா தர்மங்களை எல்லாம் அவன் வழங்கி இருப்பான், ஹஜ்ஜு செய்திருப்பான். இப்படி அவன் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நன்றி கடனையும் எல்லா விதத்திலும் கட்டுப்பட்டு ஒரு நல்ல முஸ்லீமாக இருந்திருப்பான். ஆனால் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று சொன்னால், நாளை மறுமை நாளிலே வரக்கூடிய நேரத்தில் இந்த பூமியிலே வாழக்கூடிய நேரத்திலே யாரையாவது திட்டிருப்பான், யாரையாவது அடித்திருப்பான், யாரையாவது பார்த்து கண் சேகை செய்திருப்பான், யாரை பற்றியாவது அவன் அவதூறு சொல்லியிருப்பான். இப்படி சொல்லப்பட்டதின் காரணமாக நாளை மறுமை நாளிலே அவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் இறைவனிடத்தில் முறையிடுவார்கள், இறைவா, இவன் வாழக்கூடிய நேரத்தில் என்ன கொலை செஞ்சிட்டான், இவன் வாழக்கூடிய நேரத்தில் என்னை பற்றி அவதூறு சொல்லிட்டான், வாழக்கூடிய நேரத்தில் என்னை பற்றி புறம் பேசிட்டான், வாழக்கூடிய காலத்தில் எங்கிட்ட இருந்து கடனை வாங்கிட்டான். இப்படி கடன் வாங்கியவர்கள், அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இறைவனிடத்தில் முறையிடுவார்களாம். அப்படி முறையிடும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால்,
இவனுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து 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 பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்துருவானா. இந்த உன்னை திட்டினானா இவன் நன்மையை வச்சுக்கோ, உன்னை அடிச்சானா இவன் நோன்பை வச்சுக்கோ, இப்படின்னு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ எல்லாரிடத்திலும் இறைவன் இவனுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து கொடுத்து விடுவான். ஒருவேளை இவனுடைய நன்மை முந்தையதாகவே ஒரு 10 பேருக்கு கொடுக்கணும், 8 பேருக்கு கொடுக்கும் போதே காலி ஆயிடுச்சு இவன் சேர்த்து வச்ச நன்மை, இன்னும் 2 பேர் பேலன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த 2 நபர்கள் செய்த தீமைகள் அனைத்தையும் எடுத்து அல்லாஹ் இந்த நபருடைய தலையில செலுத்திடுவானா. இப்படியெல்லாம் நாளை மறுமை நாளிலே ஒருவன் பாதிக்கப்படுவான், இவன் தான் திவாலாகி போனவன், இவன் தான் அந்த அளவுக்கு கேவலமானவனா ஆனவன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எனவே இதில் இந்த கடனும் அடங்கி இருப்பதை நம்ம பார்க்குறோம். எனவே வாழக்கூடிய காலத்தில் நம்ம கடன் வாங்கியிருந்தால் அதை ஒழுங்கான முறையில் அடைச்சிடணும். அப்படி அடைக்காவிட்டால் நம்முடைய நன்மைகள் எல்லாம் யார் யாருக்கோ சென்றுவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தொழுகையிலே ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். அதில் கடனை பற்றியும் அல்லாஹுடைய தூதர் அதிகமாக பிரார்த்தனை செய்கிறாங்க. என்ன துவானா, அல்லாஹும்ம இன்னக அஊது பிக்க மினல் மஹ்சமி வல் மக்ரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலுமே துவா செய்வார்கள், இறைவா கடனில் இருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், கடனில் இருந்து பாதிக்கப்படுவதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ச்சியாக இந்த கடனில் இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கடன் என்பது நம்மை பொய் பேசுவதற்கும் வழிவகுக்க செய்யும் என்பதை புரிந்து கொண்டு இந்த 3 பண்புகளிடத்திலிருந்தும் தற்பெருமை, மோசடி, கடன் ஆகிய 3 குணங்களிலிருந்தும் இறைவன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன்.